வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரவுத்தளம் என்ற பாடத்தை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. இந்த முதன்மை சாவி மற்றும் எண்ணிய சாவி ஆகியன. முதலில் பார்க்கலாம் பிரைமரி கீ. முதன்மை சாவி என்றால் என்ன என பார்க்கலாம். ஒரு அட்டவணையில் தனித்துவமாக காணப்படுகின்ற ஒரு புலம் முதன்மை சாவி என்று அழைக்கப்படும். முதன்மை சாவியை எழுதும்போது கீழே கோடிட வேண்டும். பிரைமரி கீக்கு உதாரணங்களாக பார்த்தோமானால் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, எம்ப்ளாயி நம்பர், பரீட்சையில் ஒவ்வொரு மாணவருக்குமான சுட்டிலக்கம் இண்டெக்ஸ் நம்பர் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அதாவது இந்த பிரைமரி கீயாக காணப்படும் அந்த புலமானது ஒரு தனித்துவமான ஒரு தன்மையை கொண்டிருக்கும். அதாவது யுனிக்காக காணப்படும். டூப்ளிகேட் அதற்கு காணப்பட மாட்டாது. ஒரு அட்டவணையில் நாங்கள் ஒரு புலத்தை பிரைமரி கீயாக தெரிவு செய்யும் போது அதில் 2 விடயங்களை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கும். ஒன்று, அங்கு நல் வேல்யூ, அதாவது ஒரு விடயத்தையுமே நாங்கள் என்டர் பண்ணாமல் அடுத்த ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியாத வண்ணம் இருக்கும். அடுத்ததாக டூப்ளிகேட் வேல்யூஸ் போட முடியாது. ஒரு வேல்யூவை போன்ற இன்னொரு வேல்யூவை நாங்கள் என்டர் பண்ண முடியாது. இது ரெண்டும் இந்த பிரைமரி கீக்குரிய நிபந்தனைகளாக உள்ளது.